ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அமெரிக்கக்காரன் வந்து இந்தியா மேலே நிறைய விஷயங்களில் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறான். இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒரு விஷயத்தை ஒண்டியும் பார்ப்போம். கொசாவோன்ற நாடு 2008 வந்து தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்திக்கிறாங்க. செர்பியாவிலேருந்து பிரிஞ்சப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வந்து அமெரிக்கா. அதுக்கு காரணமும் அவன் தான். அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸாக வந்து ரஷ்யா தெரிவிக்கிறாங்க. அது வந்து தனி நாடாக பிரிஞ்சு போகிறதுல வந்து ரஷ்யாவுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுது, உள்நாட்டு கலவரம்லாம் நடக்குது. இவன் ஒரு சாரருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ஆப்போசிட்டுக்கு வந்து ஆப்போனண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் F-117 ஒரு விமானத்தை என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. அது சுட்டு வீழ்த்தப்படுது. இது வந்து அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது யார், பில் கிளின்டனுக்கு வந்து செம கோபம், கடுமையான வந்து கோபத்தை வந்து உண்டு பண்ணுது. எப்பயுமே அமெரிக்கன்ஸ்க்கு என்னென்னா, தன்னோட ஆயுதங்கள் அதை பற்றி வந்து எப்பயுமே ஒரு ப்ரைடு உண்டு, ஒரு கர்வம். என்னென்னா, தன்னோட ஆயுதங்கள் தான் வந்து உலகத்தில் மிக சிறப்பாக செயல்படும், அதிநவீனம் வாய்ந்தது அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கர்வம் உண்டு. அந்த கர்வத்துக்கு வந்து என்ன வந்து அடி விழுந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, வந்து கோபம் அடைகிறாங்க. இந்தமாரி அடியை வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா மாரி யாருமே கொடுத்தது கிடையாது. அவங்களோட ஆயுதங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுது, அடி வாங்கினது யார்கிட்ட அதிகமாக அடி வாங்கியிருக்கு, அவன் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்த எல்லா ஆயுதத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து நவுத்துனது யாருன்னா நமது இந்தியா தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கணுன்னா, பழைய போர்கள்லாம்